மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, தங்கச்சி தம்பி உறவு, இப்படின்னு ஒரு ரைமிங்கா சொல்றாரு. இந்த அம்மா புள்ள உறவு, அப்பா பையன் உறவு விஜய் குடும்பத்துல எந்த அளவுக்கு நாறிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் பேச விரும்பல. எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட நபராக விஜய் இருக்கிறார் அப்படின்றத அவருடைய குடும்பத்தினரே இன்றைக்கு உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார்கள். ஆனா இவர் சொல்றாரு, இது ஒன்றும் ஆர்டினரி எமோஷன் கிடையாது, இது ஓசியானிக் எமோஷன் அப்படின்றாரு. என்னடா அந்த ஓசியானிக் எமோஷன்னா வீடியோஸ் வந்துருச்சு சமூக வலைதளத்துல. அதுவும் நம்ம சொல்ல முடியாது, அதையுமே நம்ம சொல்ல முடியாது. அத நேயர்களே நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த ஓசியானிக் எமோஷன்னா அது என்ன பாண்டு, ஆமா அது என்ன பாண்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. எங்ககிட்ட காசு இருக்குது, இல்லாதவனே வைக்கும் போது உங்ககிட்ட எங்கம்மா காசு இருக்கு, காசு அவர்கிட்ட தானே இருக்கு, அவர்கிட்ட இருக்குது, அவர் உங்ககிட்ட குத்து உங்ககிட்ட செலவு பண்ண சொல்ற மாதிரி. அதுதான் அந்த ஓஷனிக் எமோஷன். ஆமா அதுதான் அந்த ஓஷனிக் எமோஷன். ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி இப்படிப்பட்ட கூலிகளால் கட்டி எழுப்பப்படுகின்ற எமோஷன் தான் இந்த எமோஷன். சர்க்கார் படத்துல விஜய் சொன்னாரு ஒரு விரல் புரட்சி அப்படின்னு, அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு 1-2 கூட்டத்துக்கு முன்னாடி விஜய் பேசினதா ஞாபகம். இது விசில் புரட்சி அப்படின்னாரு. இப்ப இதுதான் இப்ப இந்த அம்மா இந்த ஆச்சரியக்குறி பேசியிருக்கிறாங்கல்ல, இதுதான் விஜய் அண்ணா விரும்புகின்ற ஒரு விசில் புரட்சியா நான் பாக்குறேன்.